ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கான டல்கோனா காஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. 3 பொருட்கள் இருந்தாலே போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு கிண்ணம் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர், எந்த காஃபி பவுடர்னாலும் ஓகே. நான் வந்து சன்ரைஸ்க்குள்ளே காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 3 ஸ்பூன் சீனி, அதாவது 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லைனா வேறு ஏதாவது வச்சு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அந்த க்ரீமி பதம் கிடைக்கும். ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லா உங்களுக்கு க்ரீமி பதம் கிடைக்கும். ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீம் மாதிரி இந்த மாதிரி பதம் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வேலை முடிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்பூனெல்லாம் மிக்ஸ் பண்ண முடியாதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம எந்த மாதிரி நமக்கு பதம் வேணுமோ அந்த மாதிரி இதில் வந்துருச்சு. நல்ல க்ரீம் மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு நீங்கள் வந்து சூடான பால் இல்லைன்னா நல்ல கோல்டான பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 2ல் எதுலனாலுமே நம்ம சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கோல்டு பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சூடான பாலில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றலாம். நம்ம காஃபி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது இந்த மாதிரி ஊற்றுறீங்கன்னா அது மேலே வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இருக்கணும். அது உள்ளே போயிருச்சுன்னா நம்ம வந்து கரெக்டான பதத்தில் செய்யலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி மேலே மிதக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதான் கரெக்டான பதம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குதுன்னு. நான் சொன்ன அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மிக்சியில் அடிச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பதம் கரெக்டாக கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். வெறும் 3 பொருள் இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மாதிரி குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறதுனால தான் நம்மளும் இதை செஞ்சு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.